வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து பிசிபிலாபாத் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 1.5 கப் வந்து ரைஸும் 1/2 கப் வந்து துவரம்பருப்பும் ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து கோலி அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான காயெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, பெங்களூர் கத்திரிக்காய் வந்து தேவையான அளவு, கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து தேவையான அளவு. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து லாஸ்ட்டில் வதக்கி போட போகிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து 2 பல் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து வாசனைக்கு. இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. ஒரு குக்கரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருக்கேன். 2 கப் 1/2 கப் வந்து ரைஸு, 1/2 கப் வந்து துவரம்பருப்பு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு கரெக்டாக ஒரு அழகு வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். எந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்க அரிசியும் அதே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 கப் ஊற்றுறேன். இப்போ 3 கப் ஊற்றணும். இப்போ ரைஸ் வந்து முதல்ல குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நான் போடுறேன் ரைஸ்லேயே. அப்போ தான் அந்த உப்பு ரைஸில் இருக்கும், இல்லைனா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அப்புறம் காரப்பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போடுறேன். அப்புறம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கிட்டக்கிட்ட ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன். நல்லா குழையாக வரும். இப்போ மூடி போட்டு நான் 4 விசில் வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி காயெல்லாம் வதக்க போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போடுறேன். இது போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 போட்டுக்குங்க. இது பெரிய வெங்காயம்னால ஒரு 1/2 மட்டும் போட்டிருக்கேன். 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கினவனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெங்களூர் கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். காய் நல்லா வதங்கினவொடனே இதுக்கு தேவையான வந்து மஞ்சள் பொடி போடுறேன். காய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் காரத்துக்கு வந்து காரப்பொடி போடுறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காய்க்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி காய் போட்டுக்கோங்க. ரைஸுக்கு நான் ஏற்கனவே போட்டுட்டேன் காரம், அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இப்போ தண்ணி போட்டு நல்லா ஒரு கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள் நல்லா காய் நல்லா வெந்துச்சு. இப்போ நான் வந்து புளி கரைச்சல் வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். அதை ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். பச்சை ஸ்மெல் போகிறதுக்கோசம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள் சாதம் நல்லா வெந்துச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிற சமயத்துலேயே நல்லா ஒரு மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா இதுவாகும். ரைஸ் நல்லா இதுவாகிடும், கொலன்னு ஆகும். சில பேருக்கு உதிரியாக இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் கலந்துக்குங்க. இப்போ ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காயெல்லாம் வந்து இப்போ அதிலே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் நான். சிறு தீயில் வந்து வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். சின்ன கடாயில் வந்து தாளிப்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் போட்டிருக்கேன்.
இது கடுகு வந்து தாளிக்க போகிறேன். முதல்ல நல்லா காயிட்டோம். இப்போ நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் நெய்யும். இப்போ கடுகு போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் நான் சாம்பார் பொடி ஏற்கனவே வச்சுருக்கேன். அப்போ அதுவும் நெய்யிலே போட்டு நல்லாயிருக்கும் வாசனையாக. அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே 1 நிமிஷம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தீஞ்சிட போகுது. இப்போ வந்து இந்த சூட்லேயே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும், அந்த சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல்லு. இப்போது நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் போட போகிறேன். நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா நறுக்கி வச்சுருக்கிறது போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட வந்து அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுமாரி வறுவல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. பாருங்க, சுவையான பிசிபிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.